இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட பயாலஜில நீட் எக்ஸாம்ல 360 அவுட் ஆஃப் 360 பாசிபிளா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களோட மைண்ட்ல இருந்தது அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஹானஸ்டான ஆன்சர் சொல்றேன். எஸ், இட் இஸ் பாசிபிள். ஆனா, அதுக்கு நீங்க 10 மணி நேரம் படிக்கணுமா? இல்ல 2, 3 கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து அவங்க எல்லாரும் என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த மாரி ஃபாலோ பண்ணணுமா? இல்ல ரேண்டமா நம்மளே வீட்ல உட்கார்ந்து படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இதுல எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. இது எதுவுமே பண்றதுனால உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆக போறது கிடையாது. வெல்கம் டு வேதாந்தோ. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். அப்புறம் எப்படி மேம் நான் பயாலஜில ஸ்கோர பூஸ்ட் பண்றது? பார்க்கலாமா? ஸோ பயாலஜி ஈஸி தான் அப்படின்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்றத நான் டெய்லியும் கேட்கிறேன். ஆனா அதுதான் பெரிய மிஸ்டேக்காவே இருக்கு. பயாலஜி ஈஸி தான். படிச்சாலே புரிஞ்சிரும் தான். அதெல்லாம் நான் தப்பே சொல்லல. ஆனா அதுக்காக பயாலஜி ஈஸின்னு நெனச்சுட்டு அத ஒரு மாரி லெத்தாஜிக்கா விட்டுர்றீங்க படிக்காம. லாஸ்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறதுனாலயே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அஃப்கோர்ஸ் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் நெறையா வரும். அதிலேயே மார்க்கும் போயிடும். அட்லீஸ்ட் ஈஸியா இருக்க பயாலஜிய நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல படிச்சு வச்சா தானே ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அதையும் நம்ம அசால்ட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுர்றோம். பயாலஜில நெறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கும். அப்போ மனப்பாடம் பண்றவங்க தான் பயாலஜில 360 வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. டிசிப்ளின், ரிப்பிட்டேஷன், அதாவது நீங்க படிச்ச ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா என்சிஇஆர்டி புக்க லைன் பை லைனா படிச்சிருக்கணும். ஏன்னா, நெறைய பேர் வந்து நீட்டுக்கு படிக்கும்போது என்சிஇஆர்டிய தாண்டி நெறைய பண்றீங்க. ஆனா, அந்த என்சிஇஆர்டி புக்ல நீங்க தரவா இல்ல. பட் உங்களோட நீட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் என்சிஇஆர்டி இஸ் அ வெரி பிக் வெப்பன். கண்டிப்பா அதுல நீங்க தரவா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் இருந்தா உங்கனாலயும் பயாலஜில ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ, நீங்க டெய்லியும் எவ்ளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிய பொறுத்தவரைக்கும் டெய்லியும் 2 ஹார்ஸ் இல்ல 2 1/2 ஹார்ஸ் நீங்க படிச்சா போதும். இப்ப அடுத்த கேள்வி வரும். நான் மார்னிங் படிச்சா அது பெஸ்ட் டைமா? இல்ல நைட் படிச்சா பெஸ்ட் டைமா? எப்ப நான் பயாலஜி படிக்கணும்? அப்படிங்கிறது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மார்னிங்கா, ஈவினிங்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல அவங்களோட பிரெயின் ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாரி ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, எப்போ உங்களோட பிரெயின் வந்து கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்ட தேடி போகுதோ, அப்ப நீங்க பயாலஜிய படிக்கலாம். ஸோ அது மார்னிங்கா இருந்தாலும் சரி, ஈவினிங்கா இருந்தாலும் சரி. ஆனா கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் திங். கன்சிஸ்டன்ட்டா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க படிக்கிறது வேஸ்ட் தான். அடுத்ததா, எப்படி நான் படிக்க ஆரம்பிக்கணும்? ஸோ 1 வீக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 வீக்ல என்னோட பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ டெல் யூ தட். ஃபர்ஸ்ட் நீங்க மண்டேலருந்து ஃப்ரைடே வரைக்கும் அந்த 5 டேஸ் என்னென்ன படிக்கணுமோ, அது எல்லாத்தையும் படிக்க போறீங்க அண்ட் ரீகால் பண்ண போறீங்க. புதுசா படிக்கிறதெல்லாம் இந்த 5 டேஸ்ல வச்சுக்கோங்க. சாட்டர்டே ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எம்சிக்யூஸ் மட்டுமே சால்வ் பண்ணுங்க. அப்ப நம்ம இந்த 5 டேஸ்ல எம்சிக்யூ சால்வ் பண்ண வேண்டாமா? சும்மா படிச்சுட்டு மட்டும் இருந்தா போதுமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது பசங்களா. எவ்ரிடே நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஆனா சாட்டர்டே ஃபுல்லாவே எம்சிக்யூ சால்வ் பண்ண போறீங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது நெறைய உங்கனால பண்ண முடியும். இல்லையா? அடுத்ததா இன்னொரு நாள் தட் இஸ் சண்டே அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எரர் நோட்புக் மெயின்டெயின் பண்ணுங்க. எரர் நோட்புக் பொறுத்தவரைக்கும், நீங்க இந்த 1 வீக்கா என்ன படிச்சீங்களோ, அத சாட்டர்டே எக்ஸாம் எழுதி பார்த்திருப்பீங்க. எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க எரர் நோட்புக்ல எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு, ஏதாவது படிச்சது உனக்கு ஞாபகம் வராம இருக்கா கொஸ்டின் பார்க்கும்போது? இல்ல ஏதாவது படிச்சது கன்ஃப்யூஸ் ஆகுதா கொஸ்டின் பார்க்கும்போது, ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதெல்லாம் கன்ஃப்யூஷன் வருதா? அப்படி இருக்கிறதெல்லாம் நோட் புக்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டாபிக்ல கண்டிப்பா கன்ஃப்யூஷன் வருது. சர்க்குலேஷன்ல டிஸார்டர்ஸ்ல கன்ஃப்யூஷன் வருது. இல்ல ரெஸ்பிரேஷன்ல டிஸார்டர்ஸ்ல கன்ஃப்யூஷன் வருது அப்படின்னா, யூ ஹேவ் டூ ரைட் தட் டாபிக். அப்ப ரெஸ்பிரேஷன்ல டிஸார்டர்ஸ்ல எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க எரர் நோட் புக்ல எழுதி வைக்க போறீங்க. எழுதி வச்ச கையோட என்சிஇஆர்டி புக்க எடுத்து அந்த ரெஸ்பிரேஷன்ல இருக்கக்கூடிய டிஸார்டர்ஸ திரும்பவும் இன்னொரு தடவ படிக்கிறீங்க. இப்படி பண்ணும்போது, உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட இருக்குங்கிறதும் தெரிய வரும். அத நீங்க டாக்குமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ, ஃபியூச்சர்ல அந்த பிரச்சனை வராம நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த எரர் நோட் புக்க ஒன்ஸ் அகைன் நம்ம பார்த்து ரீகால் மட்டும் பண்ணா போதும். கையோட அத படிக்கவும் செஞ்சாச்சு. ஸோ, இப்படி படிக்கிறது மூலியமா இன்னும் உங்களோட ஸ்கோர சூப்பரா பூஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு நாள் மிஸ்டேக்ஸ்க்கு மட்டும் வேணுமா? ரொம்ப அவசியமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா அது அவசியம். நம்மளோட மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத, இப்ப நம்ம திருத்திக்கல அப்படின்னா, எப்ப நம்ம திருத்திக்க போறோம்?
நீட் எக்ஸாம்ல போயிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? பண்ணக்கூடாது இல்லையா? மெயினா ஒரு எக்ஸாம்ல என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே அத தெரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிறதுக்காக தான் நெறைய மாக் டெஸ்ட் எழுதுறோம். நெறைய எம்சிக்யூஸ சால்வ் பண்றோம். அப்போ அந்த ஒரு பகுதிய நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. எம்சிக்யூஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் தரவா படிச்சுட்டா எம்சிக்யூஸ் எப்படி வேணா சால்வ் பண்ணிடலாம்னு நெனச்சீங்கன்னா, தட் இஸ் நாட் கோயிங் டூ ஹேப்பன். நீட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எவ்ளோ எம்சிக்யூ சால்வ் பண்றீங்களோ, அதுதான் உனக்கு மார்க்க எடுத்து தரப்போகுது. அது நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் மாரி கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டூ பி ட்ரிக்கி. ஸ்ட்ரெய்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது உன்னோட பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கிற மாரி. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம படிக்கணும்னா, கண்டிப்பா இப்பவே நம்ம நெறைய தப்பு பண்ணணும். பண்ணி அத திருத்திக்கணும். நான் என்ன மிஸ்டேக் பண்றேங்கிறத ரியலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணா தான் நான் ரேங்க் வாங்க முடியும். நீட்ல பாஸ் மார்க் எவ்ளோ மேம்? பாஸ் மார்க் எடுத்தா போதுமா? அப்படின்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து தெரியாம கேட்கிறீங்க. நீட்ல பாஸ் மார்க் எடுத்து ஒண்ணுமே ஆகப் போறதில்ல. ஜஸ்ட் நீ 140 மார்க்ஸ் எடுத்தா நீ பாஸ் ஆயிருவ. எந்த கம்யூனிட்டியா நீ இருந்தாலும் பாஸ் ஆயிரலாம். ஆனா, அந்த மார்க்க வச்சு உன்னால ஒரு காலேஜ் போக முடியுமானா, கண்டிப்பா முடியாது. மெரிட் சீட் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீ ஆல் இண்டியா லெவல்ல ஒரு நல்ல ரேங்க்ல வரணும். அந்த ரேங்க் வர்றதுக்கு உனக்கு ரியலைசிங் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் தான் ஹெல்ப் பண்ண போகுது. கண்டிப்பா எரர் நோட் புக் மெயின்டெயின் பண்ணுங்க. என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு பாருங்க. அத கையோட எடுத்து ரீகாலும் பண்ணிருங்க. இப்போ இந்த நீட் கொஸ்டின்ஸ் எதுலருந்து மேம் வரும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தான் வரப்போகுது. ஸோ தியரி அவ்வளவா படிக்க வேண்டாம். கரெக்ட்டா? எஸ். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு வேற மெத்தட் அண்ட் பயாலஜிக்கு வேற மெத்தட். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்க தியரினா என்னன்னே தெரியாம நீங்க ப்ராப்ளம்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு நீட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். ஆக்ஸலரேஷன்னா எனக்கு என்னன்னே தெரியாது மேம். நியூட்டன்ஸ் லானா என்னன்னே தெரியாது மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஸ்ட்ரெய்ட்டாவே ஒரு ப்ராப்ளம எடுத்து வச்சு வொர்க் அவுட் பண்றது மூலியமா சில விஷயங்கள கத்துக்க முடியும். கெமிஸ்ட்ரியும் அதே மாரி தான். பயாலஜி அப்படி கிடையாது. பயாலஜில ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ ஸ்டடி வாட் இஸ் இன் த புக். அத வச்சு நம்ம ஆன்ஸர் குடுக்குற மாரி இருக்கும். 2மே உனக்கு தேவைப்படும். தியரி கண்டிப்பா வேணும். ஏன்னா பயாலஜில ப்ராப்ளம்ஸ் பெருசா வராது. கரெக்ட்டா? எவ்ரிதிங் இஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அசர்ஷன் ரீசன் கொஸ்டினா இருக்கும். பிக் த ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். வாட் ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி கேட்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம தியரியும் தரவாய்க்கணும். சைமல்டேனியஸா எம்சிக்யூஸ சால்வ் பண்ணணும். அப்பதான் நம்ம படிச்சத எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு வரும். ஸோ 2மே சைமல்டேனியஸா வேணும். இப்ப நீட் கொஸ்டின்ஸ் பயாலஜிக்கு நான் எந்த புக்க ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் என்சிஇஆர்டி. என்சிஇஆர்டி போதுமா? அப்படின்னா, என்சிஇஆர்டி போதும் தான். ஆனா உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்சிஇஆர்டி புக்ல இருக்கிறது எல்லாமே தரவு பண்ணணும். ஆனா மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா, கொஸ்டின்ஸ் ட்விஸ்டடா வரும். ஸோ எப்படி திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டாலும், கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டாலும், ஆன்ஸர் பண்ற அளவுக்கு நம்ம தரவா இருக்கணும். பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டூ பி ஃப்ரம் என்சிஇஆர்டி. என்சிஇஆர்டி புக்க தரவு பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமா அந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து, சின்ன சின்ன பாக்ஸ்ல இருந்து இதெல்லாம் நம்ம விடுவோம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம சிலதெல்லாம் விடுவோம்ல, அதுலருந்து கண்டிப்பா வரும். ஸோ அதெல்லாமும் நம்ம சேர்த்து படிச்சு தான் ஆகணும். லாஸ்ட் இயர் அதுக்கு ஒரு ரொம்பவே எக்ஸாம்பிள். அந்த மாரி இடத்துல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வாரத்துல எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. பயாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு சாப்டர் எடுத்தா நான் எப்படி மேம் படிக்கணும்? ஏன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சாப்டர் முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்டர நாளைக்கே நம்ம மறந்துட்டோம்னா படிக்கிறதே வேஸ்ட். ஸோ, இன்னைக்கே நீங்க ஒரு சாப்டர படிக்கிறீங்க அப்படின்னா, டே 1 தான் இன்னைக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ, அந்த சாப்டர நான் இன்னைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதோ, அவ்வளோ நேரம் நான் படிக்க போறேன். படிச்சுட்டு எம்சிக்யூஸ சால்வ் பண்ண போறேன். ரொம்ப முக்கியமா, நீங்க தியரி படிச்சாலும் கையோட எம்சிக்யூஸ சால்வ் பண்ணணும். ஓகே. ஒரு சாப்டர் அப்படின்னு எடுத்துட்டா, சாப்டர் ஃபுல்லா படிக்கிறத ஃபர்ஸ்ட்டு விடுங்க. டாபிக் பை டாபிக்கா படிங்க. ஓகே. ஒரு சாப்டர்லயே ஒரு 4, 5 டாபிக்கா வந்து பிரிக்கலாம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு டாபிக்கா படிச்சு முடிச்ச உடனே, அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ நீங்க சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டாபிக் போகணும். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல நீங்க தரவா இருப்பீங்க. இல்லன்னு வச்சுக்கோயேன், ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சுட்டு எம்சிக்யூஸே சால்வ் பண்ணாம செகண்ட் டாபிக் போகும்போது, கடைசியில பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நீ நெனைப்ப. இல்லையா? 4 டாபிக்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்டா எம்சிக்யூஸ சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீ நெனைச்சிட்டு இருப்ப. ஆனா, மொத்தத்துல எல்லாமே குழப்பி, படிச்சோமா? அப்படிங்கிற மாரி ஒரு ஜோனுக்கு போயிடும். ஸோ அத பண்ண வேண்டாம். ஒவ்வொரு டாபிக்கா படிக்கிறீங்க. அந்த டாபிக்கோட எம்சிக்யூஸ கையோட சால்வ் பண்ணிட்டு, டேக் அ ஸ்மால் பிரேக் அண்ட் தென் மூவ் ஆன் டூ த நெக்ஸ்ட் டாபிக். இப்படி நீங்க டே 1ல ஒரு சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சாப்டர அப்படியே விட்டுறக்கூடாது. அதான் படிச்சுட்டோம்ல அப்படின்னு விட்டுறவே கூடாது.
ஏன்னா பயாலஜி உனக்கே தெரியும். நெறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அத ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். நான் உன்ன மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லல. ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றேன். டிசிப்ளின்டோட திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுன்னு சொல்றேன். அப்ப டே 1 நீங்க இன்னைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு விட்டுரு. நாளான்னைக்கு இன்னொரு தடவ அந்த சாப்டர புரட்டி பாரு. நான் ரிவிஷன்னு சொல்லும்போது, ரீகால் அப்படின்னு சொல்லும்போது, திரும்பவும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாரி உட்கார்ந்து லைன் பை லைனா படிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் நீங்க எடுத்து எம்சிக்யூஸ சால்வ் பண்ணுனா கூட போதும். இல்ல என்னென்ன நீ ஒரு வேள நீங்க நோட் புக்ல நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா, அந்த நோட்ஸ ஜஸ்ட் ரீகால் பண்ணா போதும். திருப்பி பார்த்தா போதும். மறுபடியும் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் டைம் படிச்ச மாரி லைன் பை லைனா படிக்கக்கூடாது. அது டைம் வேஸ்ட். இப்போ டே 3 நாளான்னைக்கு நீங்க அத ஒன்ஸ் ரீகால் பண்றீங்க. திரும்ப ஒரு 2, 3 நாள் விட்டுருங்க. டே 4, டே 5, டே 6 3 நாள் விட்டுட்டு, திரும்ப டே 7த் செகண்ட் ரிவிஷன் பண்ண போறீங்க. அகைன் வந்து ஒரு 14 டேஸ் விட்டுருங்க. டே 21 ஃபைனல் ரிவிஷன் பண்ணும்போது, ஒவ்வொரு சாப்டரும் இந்த மாரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திரும்ப திரும்ப உன்னோட பிரெயினுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ற ஞாபகப்படுத்த சொல்லி. அப்போ உன்னோட பிரெயின் அத பெர்மனன்ட் மெமரிக்குள்ள கொண்டு போகும். இல்லன்னா, அது ஜஸ்ட் டெம்பரரி மெமரியா தான் இருக்கும். எப்படி நீங்க ஒரு சில ஓடிபிஸ் எல்லாம் பார்த்து ஒரு 2 நிமிஷத்துல மறந்து போயிடுறீங்களோ, அந்த மாரி ஒரு விஷயமா தான் இதுவும் இருக்கும் உன்னோட பிரெயின்ல. அத எப்ப நீ பெர்மனன்ட் மெமரிக்கு கொண்டு போறியோ, அப்பதான் எக்ஸாம் வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும். பெர்மனன்ட் மெமரிக்குள்ள கொண்டு போறதுக்கு எனி ஹேபிட்ஸ் நீங்க 21 டேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். டூ மேக் இட் ஆஸ் அ ஹேபிட். அத ரொட்டீனா கொண்டு வரதுக்கு. அதே டெக்னிக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். டே 1 படிக்க போற, டே 3ல ஃபர்ஸ்ட் ரிவிஷன், டே 7ல செகண்ட் ரிவிஷன், டே 21ல தேர்ட் ரிவிஷன். இப்படி பண்றது மூலியமா நீங்க தாராளமா வந்து அத சூப்பரா ஞாபகம் வச்சுக்கலாம். மறக்கவே மறக்காது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம். ஆ எல்லாருக்குமே தெரியும். ஃபின்லாண்ட் இஸ் த நம்பர் 1 கண்ட்ரி ஃபார் எஜுகேஷன். ஆனா, அவங்க யாரும் நம்மள மாரி உட்கார்ந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது கிடையாது. என்ன தெரியுமா பண்றாங்க? ஒரு விஷயம் கத்துக்குறாங்க. கத்துக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்ல 40 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஆர் வேற ஒரு சப்ஜெக்ட். இப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, அதுக்கு சம்மந்தமே இல்லாம வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு வராங்க. திரும்பவும் அத ஞாபகப்படுத்துறாங்க. ஸோ, இதே டெக்னிக் தான் நம்ம நீட்டுக்கும் பிரிப்பேர் பண்ண போறோம். சரியா? இப்ப டெய்லியும் நீ தியரி கொஸ்டின்ஸ் படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி, ஒவ்வொரு நாளும் பயாலஜில மட்டுமே மினிமம் 70 கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 100 எம்சிக்யூஸ் வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா சால்வ் பண்ணணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வொர்க் அவுட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். புரிஞ்சுக்க டைம் எடுத்துக்கும். பயாலஜில அவ்ளோ டைம் எடுக்காது. தாராளமா நெறைய எம்சிக்யூஸ நம்ம சால்வ் பண்ணலாம். நீட் 2026ல நீங்க நல்ல மார்க் வாங்கணும். ஒரு சூப்பரான மெடிக்கல் சீட் வாங்கணும். நல்ல காலேஜ்ல போய் படிக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. நான் வந்து போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா தான் நல்ல மார்க் வாங்க முடியுமா? இல்ல இந்த வருஷத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தா தான் நல்ல மார்க் வாங்க முடியுமா? இட் இஸ் நாட் அபௌட் ஸ்டார்ட்டிங் ஏர்லி. யாரு எவ்ளோ நாள் படிச்சாங்கங்கிறது முக்கியம் இல்ல. 3 வருஷமா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட் கூட இப்பவுமே சக்சீட் ஆகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்ச ஏதோ ஒரு பையனோ, இல்ல பொண்ணோ நீட் 2026ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நல்ல ரேங்க் வாங்கி நல்ல காலேஜ் போகவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? யாரு எப்பத்துலருந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. யாரு தினமும் கன்சிஸ்டன்சியோட படிக்கிறாங்க. யாரு தினமும் ஸ்டாப் பண்றதே கிடையாது. நான் சொன்னேன் 2 மணி நேரம் படிச்சா போதும்டா அப்படின்னு. 2 மணி நேரம் தானே மேம். ஒரு நாள் படிக்கலன்னா என்ன ஆயிர போகுது அப்படிங்கிற தாட் வந்ததுன்னா, நீ தோத்து போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். ஸ்டாப் பண்ணாம கடைசி வரைக்கும் டிசிப்ளின்டா அத ஃபாலோ பண்ணணும். இன்னையிலிருந்து இப்ப வரைக்குமே நீங்க நெறைய மாக் டெஸ்ட் எல்லாம் எழுதியிருப்பீங்க. ஒரு வேள நல்ல மார்க் வாங்கலன்னா கண்டிப்பா தெரியும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில நம்ம இன்னும் நெறைய கஷ்டப்படணும். ஆனா பயாலஜில கம்பேரிட்டிவ்லி கம்மியா கஷ்டப்பட்டா போதும். அப்ப பயாலஜி தான் உன்னுடைய ஸ்கோர பூஸ்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வெப்பனா இருக்க போது. பயாலஜிய கையில எடுங்க. இப்பவே தரவு பண்ணுங்க. இப்பத்திலிருந்து படிக்க ஆரம்பிங்க. 360 அவுட் ஆஃப் 360 தான் உங்களுடைய எய்மா இருக்கணும். பயாலஜில படிக்கிறதுக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தேவைப்படும் இல்லையா? மேம் என்ன மேம் போன வருஷம் தான் நீட் எக்ஸாம்ல வெயிட்டேஜ் எல்லாம் பேஸ் பண்ணி கேட்கறதே இல்லன்னு சொன்னாங்களே! கரெக்ட்டு தான்ப்பா. ஆனா நம்மளுக்கும் ஒரு ஐடியா வேணும்ல. இவ்ளோ வருஷமா எந்த சாப்டர்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே! தட் நம்மளுக்குமே தெரியும். இந்த டாபிக்ல இருந்து அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் உனக்கு அதிகமா தெரியும். இல்லையா? அப்ப எந்த சாப்டர்க்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? ஓகே. அது எல்லாமே 2016ல இருந்து எப்ப நீட் எக்ஸாம் வந்ததோ, அப்பத்திலிருந்து போன வருஷம் வரைக்கும் பண்ண அனாலிசிஸ் நான் உனக்கு குடுக்க ரெடியா இருக்கேன். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் உனக்கு வேணும் அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.
ஓகே. ஸோ நான் பார்க்குறேன் 2 டேஸ்ல எவ்ளோ கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ பை January 16th உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸோட பிடிஎஃப் நான் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம வந்து செக் அவுட் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் ஜர்னி. நீட் 2026ல சூப்பரா மார்க் வாங்கலாம்.